ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமேன். வரும்போது இருந்ததை விட கொஞ்சமாவது சந்தோஷம் கூடியிருக்குன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கையை வைத்துங்க பார்ப்போம். ஆமேன். நிறையவே கூடியிருக்குல்ல? ஆமேன். சந்தேகத்தில் சிரிக்கிற மாதிரி இருக்கு இயேசுபாதம் பிரதர். நேரம் குறைவாக இருக்கிறது. தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் யோவான், பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஜார்ஜ்? ஆமேன். கானா ஊர், கலிலேயா இந்த இடத்திலே கானா ஊர் அதிலே ஒரு திருமண வைபவத்திலே நடந்த ஒரு சம்பவம் தான் அதிலே வரக்கூடிய ஒரு வசனம். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த கானாவூர் அப்படின்னு சொன்னால் எல்லா கிறிஸ்தவ கல்யாண வீடுகள்லேயும் பிரசங்கம் பண்ணும்போது அந்த கானாவூர் கல்யாணத்தை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க. ஆமேன். ஏனென்றால் ஒரு திருமண வைபவம். அது மாத்திரமல்ல, குறைகளை நிறைவாக்கின ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம். ஆமேன். எ வெல் ஸ்டார்ட் இஸ் எ வெல் டன் என்று சொல்வார்கள். ஆமேன். ஆரம்பம்தான் நல்ல முடிவை தரும். நல்ல ஆரம்பம் நல்ல முடிவை தரும். ஆமேன். எனவே இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதம் செய்தது ஒரு திருமண வீட்டிலே. இந்த கானாவூருங்கும்போது நான்லாம் சின்ன பிள்ளையில் நினச்சிருக்கேன். டோனாவூர்னு சொல்லி எங்கள் ஊரில் ஒரு ஊர் உண்டு. திருநெல்வேலி மாவட்டத்திலே டோனாவூர் என்று சொல்லி ஒரு கிராமம் உண்டு. அதில் அநேக வெள்ளைக்காரர்கள் சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் வந்து ஊழியம் செய்து அநேகரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து சபைகளை கட்டி, ஆஸ்பத்திரியை கட்டி, ஊழியக்காரர்களுக்கு என்று தனி பள்ளிக்கூடத்தை கட்டி அப்படியெல்லாம் நடத்திய ஒரு ஃபேமஸான ஒரு ஊர் திருநெல்வேலியிலே டோனாவூர். நான் சின்ன பிள்ளையில், ரொம்ப சின்ன பிள்ளையில் நினச்சிக்கிடுவேன், இந்த கானாவூர் டோனாவூர் பக்கத்தில் எங்கேயோ இருக்குது போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேதத்திலே இருக்கிறது, அது கலிலேயா என்ற இடத்திலே இருக்கிறது. திருமண வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, அவரோடு சேர்ந்தவர்களும் அந்த திருமண வீட்டுக்கு போயிருக்கிறார்கள். இயேசுவின் தாய் அங்கே இருக்கிறாள். இயேசுவோடு சேர்ந்த சீஷர்கள் அங்கே இருக்கிறார்கள். எனவே ஒரு நெருக்கமான திருமணமாக அது இருந்திருக்க வேண்டும். அது யாரோட திருமணம் என்ற விதத்தில் இல்லை, ஆனால் அது ஒரு நெருக்கமான திருமணமாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவும் தாயும் இருக்கிறார்கள், சீஷர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது திடீரென்று இயேசுடைய தாய் இயேசுவினிடத்திலே வந்து அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். பந்தி நடந்து கொண்டிருக்கிறது, திடீரென்று திராட்சரசம் காலியாகிவிட்டது. அந்த தாய் வந்து திராட்சரசம் அவர்களுக்கு இல்லை என்று சொல்கிறாள். யூதர்களின் காலத்திலே இந்த திராட்சரசம் கொடுப்பது ஒரு பெரிய ஒரு பிரிஸ்டிஜ். திராட்சரசம் இல்லாமல் திருமணம் நடந்ததுன்னா என்ன திருமணம்னு சொல்லிட்டு போயிடுவான் போகும்போது. ஆமேன். நம்ம ஊரில் பாயாசம் ஊற்றுற மாதிரி பாயாசத்தில் நிறைய வகைலாம் வர சொல்லுவாங்க. ஆமேன். சில கல்யாணத்தில் ஒரு பாயசம், சில கல்யாணத்தில் 3 பாயசம், சில இடத்துல 7 பாயசம், 11 பாயசம் வரைக்கும் நான் சாப்பிட்ருக்கேன். திருவனந்தபுரத்தில் ஒரு கல்யாணத்தில் 11 பாயசம், 11 வெரைட்டி பாயசம். ஏனென்றால் அது திருமண வைபவத்தை காட்டுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படித்தான் அந்த காலத்திலே அந்த திராட்சரசம், ருசியான திராட்சரசத்தை கொடுக்க அல்லது திராட்சரசம் என்று சொன்னால் ஒயின், அதாவது நாள்பட்ட ஒயின், அதுதான் அந்த காலத்தில் இப்பவும் கிடைக்கிறது. 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம், 70 வருஷம், 90 வருஷம் ஆன அந்த திராட்சை ரசம் வருஷம் ஆக ஆக அதற்கு விலை அதிகம், ருசி அதிகம். ஆமேன். அப்போது அப்பேற்பட்ட சூழ்நிலை ரசம் காலியாகிவிட்டது என்றால் நீங்கள் திராட்சை பழத்தை பிழிஞ்சி சீனி போட்டு கலக்கி கொடுக்க முடியாது. ஏனென்றால் அது எத்தனை ஆண்டுகள் பூமிக்குள்ளே புதைத்து வைக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ரசம்
காலியாகி விட்டது. அப்பொழுதுதான் அந்த தாய் அப்படி வந்து சொல்லும் பொழுது அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றார், உனக்கும் எனக்கும் என்ன? ஆமென். Why do you involve me என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ ஏன் என்னை தலையிட வைக்கிறாய்? ராஜரசம் காலியான காலியாயிட்டு போட்டுமே, அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் இயேசு கிறிஸ்துவின் தாய் சொல்கிறாள், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் என்று அவள் போய்விட்டாள். ஆமென். நம்ம ஒரு ஆள் வந்து எனக்கு உனக்கு என்னையா போயா அப்படின்னு சொல்லினா திருப்பி அவன்கிட்ட போமா? ஆனால் இயேசு கிறிஸ்துவின் தாய் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் என்று காத்திருக்கும் பொழுது அவர் சொல்கிறார், அந்த கால்களை சுத்திகரிக்கும் கட்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். யூதர்களின் வழக்கப்படி ஒரு வீட்டுக்குள்ளே போகும் பொழுது அல்லது ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது காலை கழுவிட்டு செல்வது ஒரு வழக்கமாக இருக்கிறது. ஆமென். நம்முடைய நாட்டிலையும் இருந்துச்சு. நிறைய கிராமங்களில் போனீங்கன்னா செருப்பை கழட்டி போட்டு காலில் தண்ணி ஊற்றி கழுவி தான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. இப்போ அந்த பழக்கம்லாம் மாறிடுச்சு. ஆனால் அந்த யூதர்களின் காலத்தில் அப்பேற்பட்ட ஒரு பழக்கம் இருக்கும். ஏனென்றால் அநேக மைல்கள் தூரம் அவர்கள் நடந்து வர வேண்டும். காலிலே தூசி இருக்கும், அழுக்கு இருக்கும், வீடு சுத்தமாக இருக்கேன்னு வேக்கம் கிளீனர்லாம் கிடையாது அந்த காலத்தில். எனவே அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தது. அந்த பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப அங்கே கட்சாடிகளிலே ஒருவேளை ஒரு பராமரிக்கப்படாத ஒரு கட்சாடிகள் 6 கட்சாடிகள் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதிலே தண்ணீரை ஊற்ற சொல்லும் பொழுது இப்பொழுது மொண்டு கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே ருசியான ரசம் பரிமாறப்பட்டது என்று பார்க்கிறோம். பந்தி விசாரிக்கிறவன் என்ன நடந்தது என்று தெரியாதபடி அவன் கேட்கிறான், இப்படி ஒரு ருசியான ரசத்தை நீர் இவ்வளவு நேரம் வைத்திருந்தீரோ என்று கேட்க நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நான் சொன்ன மாதிரி ருசியாகணும்னு சொன்னால் ரொம்ப வருஷம் ஆகணும். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்திலே ஒரே நொடியிலே வருடங்கள் ஆனாலும் ருசியாய் மாறாத அந்த திராட்சை ரசம் ருசியாய் வந்ததை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். மனுஷர்கள் சொல்வதை செய்யவே கூடாது. ஒருவேளை செய்யலாம், ஆலோசனை கண்டிப்பாக தேவை, மனுஷோட ஆலோசனை தேவை. ஆனால் எல்லா ஆலோசனைக்கும் ஆலோசனை கர்த்தா ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். ஆமென். ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லும் பொழுது யாரும் கேள்வி கேட்கல, எதுக்கு தண்ணி ஊற்றுறாரு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சொல்வதை நாம் செய்வது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வேதம் சொல்கிறது, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தி கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ப்ரிப்பரேஷன் இஸ் நீடட். கர்த்தர் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தோம்னா ஒன்றும் வராது. கார் வாங்கணும்னு சொன்னால் கத்தார் லிவிங்கில் போய் பார்த்து தான் ஆகணும். ஆமென். 4 விட்டு சொல்லி தான் ஆகணும், எனக்கு கார் வாங்க போகிறேன், யாராவது கார் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி. அது ஒன்றுமே சொல்லாமல் நீங்களே மனசுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காரியம் நடக்காது. ஆனால் அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை ஆசீர்வாதமாக ஆக்கி தருவார். ஆமென். அது அழகான ஒரு திருமண வீட்டிலே ஒரு பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் அப்படி தண்ணீரை திராட்சரசமாக ஆற்றியதை நாம் பார்க்கிறோம். இது 2060 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்த இது ஒரு அற்புதம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். தூத்துக்குடியில் வீடு 1990 கெட்டும்பொழுது தூத்துக்குடியில் உப்பு எப்படி எடுக்காங்க தெரியுமா? கடல் தண்ணியிலேருந்து எடுக்க மாட்டாங்க, பூமிக்கு அடியிலே இருந்து எடுப்பார்கள். ஏனென்றால் பூமிக்கு அடியிலே உள்ள தண்ணி கடல் தண்ணீரை விட 2 மடங்கு 3 மடங்கு உப்பு அதிகமாக இருக்கும். 21 நாளிலே விளைய வேண்டிய உப்பு 11 நாளிலே 14 நாளிலே விளையக்கூடிய அளவுக்கு அங்கே அந்த உப்பு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட உப்பளம் சூழ்ந்த ஒரு இடத்தை நான் பார்த்தேன். வீடு கட்டுவதற்காக பிளாட் போட்டு விற்றாங்க. இப்போ எல்லாரும் சொன்னார்கள், அடுத்த தெரு உப்பளம், அங்கே போர் போட்டு தண்ணி எடுத்தால் உப்பு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, இந்த இடத்துலையா போய் நீர் வீடு பார்க்கிறாய், இந்த இடத்துலையே போய் இடம் பார்க்கிறாய், வேண்டாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் என்னோடு பேசினார். தண்ணீரை திராட்சரசமாக ஆக்கிய நான் உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக ஆக்க மாட்டேனோ
ஆமென். அந்த நம்பிக்கையிலே நாங்கள் அந்த இடத்துல வீடு கட்டினோம். பக்கத்து வீட்டில், எங்கள் வீட்டுக்கு அடுத்தது ஒரு தெரு, 20 அடி தெரு, அந்த 20 அடி தெருக்கு அடுத்தது ஒரு வீடு. அந்த வீட்டிலே கிணறு இருந்தது. அந்த கிணற்றிலே எடுத்து தண்ணீரை நீங்கள் எடுத்து வாயிலை வைத்தால் கடல் தண்ணீரை விட 2 மடங்கு உப்பு அதிகமான ஒரு சூழ்நிலை. இப்போ நாங்கள் அந்த இடத்துல வீடு கட்டினோம். தண்ணீரை விலைக்கு வாங்கி தான் வீடு கட்டினோம். தண்ணீரை விலைக்கு வாங்கி வீடு கட்டி முடிகிற சமயத்திலே ஒரு கிணறு போட்டோம். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நல்ல தண்ணீர். ஆமென். அது மாத்திரமல்ல, சில நாட்கள் ஆக ஆக அந்த ஏரியாவில் உள்ள கிணறு எல்லாமே நல்ல தண்ணியாக மாறிவிட்டது. இன்றைக்கி நான் ஃபோன் நம்பர் தரேன், வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க. கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நாமம் அதிசயம். 3 வருடம் கழித்து ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. அந்த இடத்தில் எல்லாம் முற்றுக்கு தண்ணி நிரம்பி விட்டது. என்னடா இது, கர்த்தரோட சித்தத்தில் தான் அந்த இடத்துல வீடு கட்டினோமா, இவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் வந்துருச்சு, வீட்டுக்குள்ளே போக முடியல, வர முடியலன்னு சொல்லிட்டு ஊருக்கு போய் உட்காந்துட்டு 1 வாரம் கழித்து வந்தோம். நல்ல தண்ணீராக இருந்து இன்னும் நல்ல தண்ணியாக மாறிவிட்டது. ஆமென். இன்னும் 10-15 வருஷம் ஆச்சு. இப்போ அந்த இடத்திலே கிணற்றிலே தண்ணீரை எடுத்து குடிக்கிற அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது. அந்த ஏரியா முழுவதும் விலை 5000 என்னமோ இருந்தது, 35,000 ஆகிவிட்டது சென்ட். அந்த காலத்தில் 90-95 சென்ட் 5000 இருந்தது, 35,000 ஆகிவிட்டது. ஏனென்றால் கீழே நல்ல தண்ணீர் ஆகிவிட்டது. கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய புத்திக்கு புலப்படாது. அது எப்படி அப்படின்னு சொன்னால் அது அப்படி தான். ஆமென். அது எப்படின்னு நம்ம கேட்க முடியாது. தெர் இஸ் நோ சயின்ஸ் ஃபார் காட்ஸ் மிராக்கிள்ஸ். அது அப்படி தான் நடக்கும். பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்பவர், எண்ணி முடியாத காரியங்களை செய்பவர். ஆமென். யூ கேனாட் கவுண்ட், யூ கேனாட் திங்க். அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். நேரம் குறைவாக இருக்கிறது. 3 காரியங்கள் வேதத்திலே தேவன் இயேசு உங்களுக்கு சொல்லியதை செய்து ஆசீர்வாதத்தை பெற்று சென்ற 3 காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். ஒன்று மத்தேயு 14:18. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஹல்லேலூயா. அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். 3 காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். இது முதலாவது காரியம், இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்களிடத்தில் இருக்கிறவர்களை தேவனிடத்திலே கொண்டு வரும் பொழுது அதை பல மடங்கு தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமை நினைத்து பாருங்கள். ஒரே ஒரு மகன் எனக்காக பலியிடு என்று சொல்லும் பொழுது, அவன் பலியிட ஆயத்தமாக செல்லும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக்கினார். ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவங்கள், திருப்பி அதை தியானிக்கணும்ல. பலியிடும் பொழுது கர்த்தர் நிறுத்தினார். அவருடைய சந்ததி கடல் மணலை போல பெருகியது என்று பார்க்கிறார். வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன உன் சந்தையை எண்ண முடியாது என்று. அப்படித்தான் இப்போ நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைவரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரத்துக்கு நாம் அதிபதியாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவரிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆமென். 5 அப்பம் 2 மீன். இயேசுவின் வசனங்களை கேட்டு களைத்து போய் சாப்பிடாமல் வனாந்தரத்திலே உட்கார்ந்திருந்த மக்களை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். பார்க்கிங்லேருந்து இங்கே வர முடியல, கஷ்டம்தான். மணிக்கணக்காக நாள் கணக்காக தேவனுடைய வசனத்திற்காக வனாந்தரத்திலே காத்திருந்து அந்த மலைப்பிரசங்கம் என்று சொல்லப்படுகிற பிரசங்கம் 3 நாள் நடந்தது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்க வனாந்தரத்துக்கு ஜனங்கள் ஓடிப்போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இரக்கமுள்ள தேவன். அதனால் அவர் சொன்னார், இப்பொழுது களைத்து போயிருக்கிறார்கள், ஊருக்கு போகிறதுக்குள்ளே இன்னும் களைச்சி போயிடுவாங்களே, அவங்களுக்கு என்ன கொடுக்கறது? தேடி பார்த்தா ஒரு சிறுவன்ட்ட 5 மீனும் 2 அப்பமும் இருக்குது. 5 அப்பமும் 2 மீனும் இருக்குது.
ஆமென். அதை கொண்டு வாருங்கள். பரவாயில்ல, 5 அப்பம் 2 மீனா, அதை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். கடைசியில் நடந்தது என்ன? அநேகர் இயேசுவுக்கு ஆலோசனை சொன்னதை பார்க்குறோம். ரொம்ப அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் அனுபவித்து வாசித்து பார்க்கணும். கூட இருக்கிற ஜனங்கள் சொல்கிறார்கள், இப்போது எப்படி நான் இவ்வளவுக்கு நான் சாப்பாடு கொடுக்க முடியும்? இது வனாந்திரம் ஆயிற்றே. அவருக்கு தெரியாதா? இது வனாந்திரம் ஆயிற்றே, இது நேரம் ஆயிற்றே, இருட்டி போச்ச, இப்போ போய் எங்கே போய் குபூஸ் வாங்குறது? ஆமென். கிராமங்களுக்கு அனுப்ப வேண்டும், இத்தனை ஜனங்களுக்கு இது எம்மாத்திரம் என்றெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒன்றுன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த 5 அப்பமும் 2 மீனும் இயேசுவினிடத்திலே வரும்பொழுது அது 5000 பேருக்கு பிரயோஜனப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 12 கூடை மீதி இருந்ததை நாம் பார்க்கிறோம். அநேக காரியங்கள் வேதத்தில் எப்படி இருக்கிற தேவனிடத்திலே கொண்டு வாருங்கள். 2 காசை போட்ட விதவையின் சரித்திரம் இன்றும் தியானிக்கப்படுகிறது. இயேசு இத்தனை காணிக்கை போடுகிறார்கள் என்று ஆலயத்திலே பார்த்து கொண்டிருந்தே நாம் பார்க்கிறோம். கண்ணீரிட்டு பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம என்ன கடவுளுக்கு செய்கிறோம் அப்படிங்கிற கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சாரிபாத் விதவியின் சரித்திரம் எத்தனை தடவை கேட்டிருக்கோம். இருக்கிற அப்பத்தையும் இருக்கிற மாவையும் எண்ணெயும் வச்சு அப்பம் சுட்டுட்டு சாகலாம் என்று இருக்கும் பொழுது அதை ஒரு ஊழியக்காரனிடத்திலே கொண்டு அதை கொடுக்கும் பொழுது அவனுடைய வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது, எண்ணெய் எல்லாம் பெருகியதை நாம் பார்க்கிறோம். ஒன்றுமே இல்லை, கடைசி. நான் அதை ஒரு நாள் தியானிக்கும் போது நினச்சேன், முதலாவது காரியத்தையும் கடவுளுக்கு கொடுக்கணும், கடைசியில் இருக்கிறதையும் கடவுளுக்கு கொடுக்கணும். ஆமென். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. இருக்கிற மாவை சாப்பிட்டுட்டு சாகணும்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த மாவையும் ஒரு ஊழியக்காரன் வாங்க வந்துட்டார், எனக்கு இருக்கிறத சுட்டு கொடு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதையும் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தை நாம் பார்க்கிறோம். நிறைய காரியங்கள் இருக்கிறது. நாகமானின் குஷ்டம் 7 தடவை சொல்கிறத செஞ்சான், குஷ்டம் சரியாயிடுச்சு. எரிகோ கோட்டை பாடி விழுந்தது. எத்தனையோ காரியங்கள் நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு சொல்கிறார், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ, உங்களிடத்தில் திறமை இருக்கிறதா, ஏதாவது பொருட்கள் இருக்கிறதா, காணிக்கை இருக்கிறதா, அவரிடத்திலே கொடுங்கள். அவர் உங்களை பல மடங்காக ஆசீர்வாதத்தை தருவார். 2வது யோவான் 5:8. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஹல்லேலூயா. இயேசு சொன்னது என்ன? எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ரொம்ப சாதாரண வசனமாக இருக்குது. நம்மகிட்ட சொன்னால் படுக்கை எடுத்துகிட்டு நடந்துடலாம் கடகடன்னு. யார்கிட்ட சொன்னாருன்னு பார்க்கணும். யார்கிட்ட சொன்னார்? 38 வருடம். ஷபலகர சந்திரியோக் ஓஷியபகர சந்தலபரத்ரியா சுத்ரு. ஆமென். 38 வருடம் வாழ்க்கையிலே பாதி நாட்களுக்கு மேல் முடிந்து போய்விட்டது. பெதஸ்தா குளத்தருகே கட்டிலை போட்டு விட்டு படுத்துக்கொண்டு, எப்பொழுது தண்ணீர் கலங்கும், யார் என்னை கொண்டு விடுவார்கள், 38 வருடம் நான் இந்த படுக்கையிலே கிடக்கிறேன், என்னை கொண்டு போய் விடுவார் யாரும் இல்லை என்று கலங்கி கிடந்த அப்பேற்பட்ட ஒரு சகோதரனை அல்லது ஒரு மனுஷனை நோக்கி இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. படுக்கையிலே 38 வருடம் படுத்து கொண்டிருந்தவனை நோக்கி படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அது எப்படி பிரதர் முடியும்? பிறந்ததில் இருக்கு எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க அது உங்கள் ஜெனட்டிக், உங்கள் அப்பாவுக்கு இருக்குது, உங்கள் அம்மாவுக்கு இருக்குது, தாத்தாவுக்கு இருக்குது, அதனால் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். நோ, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள்.
38 வருடம் அவனை கொண்டு போய் விடுவார் இல்லை. யார் முதல்ல போகிறாங்களோ அவங்களுக்கு தான் சுகம். அது எமர்ஜென்சி மாதிரி. ஆமென். யார் சீக்கிரம் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அட்மிஷன். லேட்டாக போனீங்கன்னா கிடையாது. ஆனால் என் தேவன் அவனை நோக்கி படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவன் இல்லை, எனக்கு படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு நடக்க முடியாது, நான் 38 வருடமாக கிடக்கேன்னு சொன்னால் அன்றைக்கி கிடந்து தான் இருக்கணும் இன்னும். ஆனால் அவனும் அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து சுகத்தை பெற்றவனாய் காணப்பட்டான். நம்ம அப்படி தான் நிறைய அதை காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். இது அப்படித்தான் அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் சொல்ல, பிரச்சனையில் உன்னை ஆட்கொள்ளாதபடிக்கு பிரச்சனையை நீர் ஆட்கொள்ள வேண்டுமென்றால், அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால், அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நீ வெளியே போ. கர்த்தர் மிக தெளிவாக சொல்கிறார். பிரச்சனையினாலே அமுங்கி போய் கிடைக்கிற அநேகர் எத்தனை வருடமாக இந்த பிரச்சனையிலே இருக்கும் பொழுது தேவன் சொல்வது என்ன? எழுந்திரு, அந்த பிரச்சனையிலிருந்து நீ எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று தேவன் சொல்கிறார். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். வியாதியும் நீங்களும் ஒன்றையொன்று இணைக்கப்பட்டவர்களாயும், பரம்பரை சாபமும் நீங்களும் இணைக்கப்பட்டவர்களாய், எந்த சூழ்நிலையிலும் அதை பிரிக்க முடியாதபடிக்கு ஒன்றையொன்று, அந்த வியாதியஸ்தன் 38 வருடமாய் கட்டிலோடு கிடந்தது போல அநேக காரியங்கள் வாழ்க்கையிலே நம்மை இறுக்கி ஒட்டி வைத்திருக்கிறதா? எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. தேவன் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள். மூன்றாவதாக ஒரு வசனத்தை தியானிக்க போகிற கடைசியாக யோவான் 11:30. யோவான் 11:30. கல்லை எடுத்து போடுங்கள் என்று ஒரு வசனம் இருக்கிறது. 11:39. ஆமென். இந்த சரித்திரம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இந்த சம்பவம், கல்லை எடுத்து போடுங்கள். எங்க? ரோட்டில் கிடக்கிற கல்லையா? ஆமென். அநேக சம்பவங்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கல்லை எடுத்து போடுங்கள். லாசரு, மார்த்தாள், மரியாள், அந்த சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வேறு யாரும் பெரியவர்கள் இருந்த மாதிரி தெரியல. இயேசு கிறிஸ்து அநேக தரம் அவர் வீட்டிலே போய் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒருவரை பெற்றோர் இல்லாத ஒரு குடும்பமாக இருந்திருக்க வேண்டும், தாய் தகப்பன் இல்லாத குடும்பம். மிகவும் அன்பாக நேசித்த ஒரு சகோதரன் லாசரு. அவன் மரித்து போனான் என்று கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்து அங்கே போதை நாம் பார்க்கிறோம். வழியிலே மார்த்தாள் பார்த்து சொல்கிறாள், ஐயோ, நீர் இங்கே இருந்திருக்க கூடாதா? என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அப்பொழுது இயேசு சொல்கிறாள், அவன் உயிர்த்தெழுவான். இந்த மார்த்தாள் அதுக்கு பதில் சொல்றார், அவன் உயிர்த்தெழுவான் என்று எனக்கு தெரியும், உயிர்த்தெழுதின் நாளிலே அவன் உயிர்த்தெழுவான். இயேசு கிறிஸ்துக்கு ஆலோசனை சொல்கிற கூட்டம். இயேசு திருப்பியும் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்புறம் மரியாளை போய் பார்க்குறாரு. மரியாளும் அதே தான் சொல்கிறா, நீர் இருந்திருந்தீர்னா லாசரு மரித்திருக்க மாட்டானே, இப்படி இல்லாமல் போயிட்டீர. கூட இருந்தவர்கள் சொல்கிறார்கள், அவர் கண்ணீர் விட்டதை பார்த்துவிட்டு, இவர் எவ்வளவா இவனை நேசித்தார், குருடரின் கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பணியிருக்க கூடாதா என்று சொல்வதை பார்க்கிறோம். இயேசு சொல்கிற, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கூட பிறந்த சகோதரி சொல்கிறாள்,
தேவன் சொல்கிறார், கல்லறைக்கு போய் கல்லை எடுத்து போடுங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். அவர் என்ன உங்களுக்கு சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது. கல்லை எடுத்து போடுங்கள். அது கூட பிறந்த சகோதரி சொல்கிறாள், இப்பொழுது நாருமே மரித்து நான்களாகிவிட்டது, இப்பொழுது கல்லை எடுத்து போட்டால் நாருமே. ஆனால் அவர் சொன்னதை கேட்க 4 பேர் இருந்தாங்க அந்த இடத்துல. ஆமென். அவர் என்ன உங்களுக்கு சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். கல் புரட்டப்பட்டது. லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தோடு இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது லாசரு அங்கு உயிரோடு எழுந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். நம்பிக்கை எல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலையிலே மரித்தவன் உயிரோடு வரமாட்டான் என்கிற ஒரு பெர்செப்ஷன், ஒரு நம்பிக்கை. கூட இருந்தவர்கள் எல்லாம் அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த கல்லை புரட்டி போட்ட போது லாசரு வெளியே வந்ததை நாம் பார்க்கிறோம். முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட விசுவாசத்தை மீண்டுமாய் நீங்கள் எழுப்ப வேண்டும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். அடைக்கப்பட்ட நம்பிக்கை, இந்த கல்லை புரட்டி போடுங்க. இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி கல்லை பற்றி அடைச்சி வச்சிருந்தீங்கன்னா, தேவன் என்று மிக தெளிவாக சொல்கிறார், அந்த விசுவாசத்தை மீண்டும் எழுந்து அவிசுவாசம் என்கிற கல்லை எடுத்து போடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவரிடத்திலே கொண்டு வாருங்கள். உங்கள் பிரச்சனை அவரிடத்திலே கொண்டு வாருங்கள். அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு காலி செய்யுங்கள். அதாவது பிரச்சனையை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறவங்க கூட இருக்காங்க. அந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. பிரச்சனை உங்க தூக்கி படுக்க வச்சிருக்கா, நீங்கள் அதை தூக்கிட்டு நடங்க. அவிசுவாசம் என்கிற கல்லை எடுத்து போடுங்க. 3 காரியங்களை தேவன் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அவர் என்ன உங்களுக்கு சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. மனுஷனுடைய ஆலோசனை கண்ணியை வரப்பிக்கும், தேவனுடைய ஆலோசனையோ நிலை நிற்கும். ஏனென்றால் அவர் அற்புதத்தின் தேவன். அவருடைய நாமம் அதிசயம் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவன். பிரச்சனையை தேவனிடத்திலே கொண்டு வாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இப்போ நாம் யாரும் எழுந்திருப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசினபடியால் நம்மை துதிக்கிறோம். பிரச்சனையில் உங்களிடத்திலே நாங்கள் கொண்டு வரும்படியாய், நீர் சொல்வதை நாங்கள் கேட்டு ஆண்டவரே பிரச்சனையை கொண்டு வரும்படியாய், எங்களுடைய பிரச்சனையை விட்டு மீண்டு நாங்கள் எழுந்து நடக்க அவிசுவாசம் என்கிற கல்லை புரட்டி போட்டு ஆண்டவரே ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. அவர் சொல்லுகிறபடி செய்தால் பாத்திரம் நிரம்பும். சாதாரண கச்சாடியிலே ருசியான திராட்சரசம் உண்டாகும். ஒரு ருசியான ரசம் அந்த இடத்திலே உருவாகும் என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாகும். நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த வசனங்கள் எங்களுடைய இதயத்திலே கிரியை செய்யும்படியாய், இந்த இடத்தை விட்டு நாங்கள் போனாலும் ஆண்டவர் இந்த வசனம் எங்களை விட்டு போகாதபடிக்கு என் தேவன் ஆழமான நல்ல விளத்திலே விழுந்த விதையாய் என்னுடைய இருதயத்திலே விழுந்து ஆண்டவரை பலம் தர கிருபை செய்யுங்க. பிரச்சனையிலிருந்து மீண்டு வர கிருபை செய்யுங்க. வியாதியிலிருந்து மீண்டு வரும்படியாய் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் அந்யோன்யமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. அல்லேலூயா.